நமஸ்காரம். என்ன வீட்டை சுத்தி போலீஸ் நிப்பாட்டிங்க போல இருக்கு. ஏர்போர்ட்ல இறங்குனமே நடந்த எல்லாத்தையும் பிஏ செப்பியார் ஏவரா கொடுக்க பேரேண்டி பாஸ்கர் ஐயா. ஆ ரோஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல தகராறு பண்ண பாஸ்கர் தான் இந்த கொலைகள் விஷயமா விசாரிக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏண்டா ஜூஸ் குறையுது குடிச்சியா? இல்லையா? அதானே பேசாம அந்த தொங்கனா கொடுக்க உள்ள தூக்கி போட்டு விசாரிக்க வேண்டியதானே. ஒரு சீரியல் கில்லர் தான் இந்த கொலைகளை பண்ணிட்டு இருப்பானோன்னு கொஞ்சம் சந்தேகப்படுறோம். ஆனா அவனோட லிஸ்ட்ல கடைசியா இருக்கிறது உங்க பேரு தான். காமெடியா வந்து 5 கொலை பண்ணவன அரெஸ்ட் பண்ணாம 6வது என்னையும் கொல்ல போறான்னு மீரே வச்சு செத்தாரு. ஏன் மீரா காமெடி செஸ்டுனாரா? ரெடி சார், வி ஆர் வெரி சீரியஸ். நாங்க ஏன் இங்க வந்தோம்னா அந்த கில்லரை பிடிக்க உங்க உதவி தேவைப்படுது. செப்பண்டி என்ன பண்ணோம்? நாளைக்கு நடக்க போற பாஸ்கரோட கல்யாணத்துக்கு நீங்க தலைமை தாங்கணும். நானா? என்னங்க சொல்றீங்க? ஆமா சார், அந்த கில்லர் பாஸ்கரோட கல்யாண முகூர்த்த நேரத்துக்குள்ள உங்களை கொல்றதா சபதம் போட்டிருக்கான். நிச்சயமா உங்களை கொலை பண்றதுக்காக அவங்க வருவான். அப்போ அவனை பிடிச்சிடலான்னு நாங்க திட்டம் போட்டிருக்கோம். ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ். என்னங்க பைத்தியகாரத்தனமா இருக்கு உங்க பேச்சு கேட்டு. நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு வரேன், அப்புறம் கோட்டை விட்டீங்கன்னா அந்த கில்லர் என்னையில போட்டுருவான். அப்புறம் சாரி சார் உங்களை காப்பாற்ற முடியாம போச்சுன்னு தொப்பியை கழட்டி எனக்கு மரியாதை செலுத்திட்டு இருப்பீங்க. அதை பார்க்க எங்க ஐயா உயிரோடு இருக்க மாட்டாரு. ஏன் நான் செத்தா உன் பேர்ல வாங்கின பினாமி சொத்தெல்லாம் அமைக்கலாம்னு பாக்குறியா? சம்பேஸ்தானோ. அப்படி எதுவும் நடக்காது சார். கல்யாண மண்டபத்தை சுத்தி நாங்க செக்யூர் பண்ணிருக்கோம். டோன்ட் வரி. ஓகே ஓகே. அன்னைக்கு மலேசியா போற அன்னைக்கு என்கிட்ட தகராறு பண்ணா, இப்போ என் தலைமையிலேயே அவனுக்கு கல்யாணமா? அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பான்னு கவுண்ட் பண்ணி சொன்னது இன்னைக்கும் சரியாத்தான் இருக்கு. அந்த ரெடி தலைமையில எனக்கு கல்யாணமா? எஸ். நடந்த இந்த 5 கொலைகளை வச்சு பாக்குறப்ப வேற இடங்கள்ல ரெடி அவன் ஈஸியா கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்யாண மண்டபத்துல நாங்க 30 பேர் மஃப்டியில இருப்போம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராம பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. மண்டபத்துல கொலை பண்ணிட்டு தப்பிக்க மாட்டானா மேடம்? இது வரைக்கும் அந்த கில்லர் சொன்ன நேரத்துல சொன்னபடி கொலை பண்ணிருக்கான். நாளைக்கு காலைல அவன் மண்டபத்துக்கு வரும்போது இவங்கெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவன் மாட்டிப்பான். எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வைக்க சொல்லியிருக்கேன். சோ அவன் நம்ம பார்வையில இருந்து தப்பிக்கவே முடியாது. நீங்க எல்லாரும் எனக்கு ஃபுல் கோஆபரேட் பண்ணணும். ஓகே மேடம். உங்க ஆட்கள் மாறு வேஷத்துல வந்திருக்க மாதிரி கொலகாரன்னு மாறு வேஷத்துல வரலாம் இல்லையா? ஏய் ஓகே மேடம். அவன் வருவான்னு நினைக்கிறேன். உங்களை சுத்தி மணவாளே குச்ச பெட்டானோ அவன் வந்தான் சட்னி தான். முகூர்த்த நேரம் முடிய போகிறது. ஒன்றா அடிச்சிடுவாங்க. ஓகே மேடம். பசங்களை ஜாக்கிரதையா பார்த்து சொல்றா. எல்லாம் ரெடியாக ஐட்டத்தோட ஒன்றாரு. கெட்டி மேளம் வரமாட்டான், வா போலாம். இதுக்கு மேலே வர போறான். என்ன மேடம், தாலி கட்டியாச்சு, மூர்த்தி நேரம் முடிய இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. இதுக்கு மேல வந்து என்னைய கொல்ல போறானா? திட்டெல்லாம் போட்டு என்னைய தலைமை தாங்க கூப்பிட்டு கடைசி வரைக்கும் அவன் வரல. வந்தது தேங்க்ஸ் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அப்போ கிளம்புறேன் தம்பி. சார் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். அச்சத்தை கொடுங்க. வா. நீ தீர்க்காயுஷா இருங்க. மேடம் ரெடி சார். அந்த மொட்டை குத்திட்டு ஓடுறான் பாருங்க மேடம். அது ஓடுறான் பாருங்க. போய் பிடிங்க மேடம். என்ன மேடம் பார்த்துட்டு இருக்கீங்க? போய் பிடிங்க மேடம். Arrest him.
மேடம் பாஸ்கர் டாக்டர் ரூம்ல உட்கார வச்சிருக்கோம். எதுக்கு நீ ரெட்டியை குத்துன? மேடம் நான் குத்தல மேடம், அவன் தான் மேடம் குத்துனா. நான் அந்த குத்து விளக்க அவர் வயித்துல இருந்தா மேடம் எடுத்தேன். நோ, நீ போய் சொல்ற. மண்டபத்தில் எடுத்த 3 விசுவல்ஸ் இது நீ தானே குத்தி இருக்க, அப்புறம் ஏன் போய் சொல்ற? மேடம் இவனை எங்க கிட்ட விடுங்க. பாஸ்கர், நீ போய் சொல்ற. உண்மையை சொல்லு. மேடம் நான் சொல்லு. மூர்த்த நேரம் முடியத்துக்குள்ள அவன் வரல. அவர் வெளியில எங்கேயாச்சும் இல்ல வீட்டுக்கு போற வழியில எங்கேயாச்சும் போட்டு தள்ளிட்டானா? அதனால தான் மொத்த போலீஸோடைய கான்சென்ட்ரேஷன் அவர் மேல இருக்கணும்னு நான் ரெட்டியை குத்திட்டேன் மேடம். அது கூட நான் மெதுவாக தான் குத்தினேன். இப்ப போலீஸ் கஸ்டடியில் இந்த ஹாஸ்பிட்டல் தானே அவர் அட்மிட் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் ரெட்டியை காப்பாத்திட்டா போதும். இதை நீ எங்கிட்ட நேரடியாவே சொல்லிருக்கலாமே. கவுன்சிலர் சாக போறான் கூட தான் முன்னாடியே கண்டுபிடிச்சிங்க, காப்பாத்தினீங்களா? கட்சி நேரத்தில் வந்தீங்க அவன் சுட்டதுக்கு அப்புறம். ரெட்டி ஒரு இடத்துல வச்சு பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்கு தான் இப்படி பண்ணேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், 1 minute ப்ளீஸ். இவரோட மனநிலையில ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன். இவருக்கு சைக்காட்ரிக் செக்அப், கவுன்சிலிங் இதெல்லாம் பண்றது பெட்டர்னு நினைக்கிறேன். மேடம், நாங்க என்ன சந்தேகப்படுறோம்னா, தாழ்வு மனப்பான்மையில இருக்கிற பாஸ்கர் தனக்குள்ள ஒரு கற்பனை பாத்திரத்தை உருவாக்கியிருக்காரு. தன்னோட பிரச்சனைகளுக்கு அந்த இல்யூஷன் இமேஜினேஷன் கேரக்டர் தீர்வு தர்றதா நினைச்சிட்டு இருக்காரு. அது எப்படி டாக்டர் ஒரு கற்பனை கேரக்டர்? இப்போ நம்ம வேண்டுதலையும் பிரச்சனைகளையும் கோவில போய் கடவுள்கிட்ட சொன்னா அவர் பார்த்துப்பாருன்னு நார்மலா நம்ம நம்புறது இல்லையா? அதே மாதிரி தான் மெடிக்கலி இந்த விதமான மனச்சிதைவுக்கு நாங்க டிஐடின்னு சொல்லுவோம். அதாவது டிசோலேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர்னு அதுக்கு பேரு. மேபி அந்த முதல் கொலைய இபி ஆஃபீஸர் வாக்கிங் போகும்போது தனியா போய் இவரே கொண்டு இருக்கலாம். ரெண்டாவது அந்த கந்துவட்டிக்காரன். டாக்டர், அந்த கந்துவட்டிக்காரன் சாகும்போது நான் அங்கதான் இருந்தேன். கூட பாஸ்கர் இருந்தானே. நீங்க கில்லர் அந்த கந்துவட்டிக்காரனை சுட்டதை பாத்தீங்களா? இல்ல டாக்டர், நான் வண்டியில பின்னாடி ஏறும்போது துப்பாக்கி சூற சத்தம் கிடைச்சு திரும்பி பார்த்தேன், அவ்வளவுதான். அப்ப மூணாவதா ஸ்டேஷன்ல அந்த இன்ஸ்பெக்டரை கரண்ட் போனதை பயன்படுத்தி இவனே சுட்டுக்கலாம் இல்லையா? நாலாவது அந்த ரவுடி, அவர் எப்படி மர்டர் ஆனாரு? கில்லர் பாஸ்கரை கடத்திட்டு போனப்பதான் அந்த ரவுடி மர்டர் ஆனா. கில்லரையோ வச்சிருந்த இடத்தையோ பாஸ்கரால சரியா அடையாளம் சொல்ல முடியல. எல்லை கடையில இருந்து கில்லர்னு ஒருத்தன் வந்துட்டு தான் சொல்லி ஓடினானே, அப்பாவது ரோட்ல அவனை நீங்க பாத்தீங்களா? பாஸ்கர் சொல்லிட்டு ஓடினதுனால தான் நாங்க நம்பணும். இப்ப யோசிச்சு பார்த்தா அவன் சொன்ன மாதிரி நாங்க யாரையும் பார்க்கல டாக்டர். எஸ் டாக்டர், கவுன்சிலர் ரெஸ்டாரண்ட்ல பட்ட பகல்ல துப்பாக்கியால சுட்டிருக்கான். அந்த துப்பாக்கியோட தான் நாங்க அவனை அரெஸ்ட் பண்ணோம். அப்பவும் பாஸ்கர் சொல்ற அந்த கில்லரை நாங்க யாருமே பார்க்கல டாக்டர். அப்போ நடந்த 5 கொலையும் பாஸ்கரே பண்ணிட்டு கில்லர் கொனதா தண்ணியை ஏமாத்திக்கிட்டு எங்களையும் நம்ப வச்சுக்கானா? அப்சல்யூட்லி. கற்பனையா ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அது கூட ஆர்கியூ பண்ணிருக்கான், சண்டை போட்டிருக்கான், சாப்பிட்டிருக்கான். நோ டவுட் இஸ் எஃபெக்டட் பை டிசோலேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர். தம்பி, நல்ல தூக்கம் போல இருக்கு. நீயா? ரெட்டியை காப்பாத்திட்டு தானேப்பா. இன்னைக்கு நாள் முடிய இன்னும் டைம் இருக்கு. ரெட்டியை தூக்கறனா இல்லையான்னு பாரு. வேணாம், நான் சொல்றது கேளு. பேசாம போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. நான் எடுத்த முடிவிலிருந்து மாறவே மாட்டேன். ரெட்டிக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். இங்க இருந்து நீ போனாலாண்டா ரெட்டியை கொலை பண்ணுவ. மேடம், கில்லர் புடிச்சிட்டு மேடம், பாடிடா. மேடம் சீக்கிரம் வாங்க மேடம், கில்லர் புடிச்சிட்டு மேடம். இங்க என்ன தப்பு பண்ணேன் உன்னால? சீக்கிரம் வாங்க மேடம், கில்லர் பாடிடா. மேடம் வாங்க, வாங்க சீக்கிரம். ஓடு போடுடா. மேடம் சீக்கிரம் வாங்க. What happened? ஏப்பா பெட் இருக்கும்போது ஏப்பா தரையில படுத்துருக்க? போட்டாங் மேடம், அந்த கில்லர் வந்தா மேடம். ரெட்டியை கொலை பண்ண போறேன்னு சவால் விட்டு போயிருக்கா மேடம். போங்க மேடம், போய் பிடிங்க மேடம். யாருல மேடம்? மேடம் நைட்டுக்குள்ள ரெட்டியை போட்டுருவா மேடம். அவன் ரெட்டியை காப்பாத்துங்க மேடம், ப்ளீஸ் மேடம். டேய் டூடு, இவங்க என்ன மென்டல் முடிவு பண்ணிட்டாங்கடா. நான் சத்தியமான பார்த்தேன்டா, என்ன நம்பு. சத்தியமான பார்த்தமா நான் வந்தாடா, என்ன நம்புடா. ஓகே பாஸ்கர், ஏசி மேடம் அவனை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. நீங்க இப்ப ரெஸ்ட் எடுங்க. மகா, நீ என்ன நம்பர் இல்ல, நான் மென்டல் இல்ல மகா. சத்தியமா வந்தா மகா. அப்படி ஒரு கில்லர் வந்ததா எனக்கு தெரியல. ஆக்சுவலி அவருக்குள்ள இருக்கிற டிசோலேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் அப்படி பேச வைக்குது அவரை. எஸ் மேடம், ரெட்டி உயிரோடு இருக்கிறது பாஸ்கருக்கு பிடிக்கல. அவருக்குள்ள இருக்கிற டிஐடி நோயினால ரெட்டி உயிருக்கு மறுபடியும் ஆபத்து வரலாம். என்ன சிஸ்டர், இன்ஜெக்ஷனா? ஆமா சார், இந்தாங்க. காட்டுறேன், கொடுங்க.
இன்ஜெக்ஷன் கொடுங்க. என்ன பார்க்குறீங்க? 2 வருஷம் மணிப்பால்ல MBBS படித்தேன். டிஸ்கண்டினியூ. நமக்கு ஆபரேஷனும் தெரியும், அராஜகமும் தெரியும். చాలా తెలివయ్యా మీరు. நோர்மை. அப்புறம் சார், என்ன உங்களுக்கு 4 தையல் போற அளவு தான் காயம் ஏற்பட்டிருக்கு. சீஃப் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாரு. அதானே சொல்ல வரீங்க? ஆமா சார். போங்க, போய் கேட்டு சொல்லுங்க.